யாத்தை தடுத்து நிறுத்தின ஒன்றரை கண்ணி தான். அவள் குடும்பத்தை சார்ந்தவன் யார் வந்தாலும் ஏற்றுக்காதடி வெள்ளச்சி வேணா லட்சுமி கேட்டுக்க. லட்சுமி சொல்லுவா. பெட்ரேயல், துரோகம், இந்த வார்த்தை இதுக்கப்புறம் இதை நான் வசம்பு அப்படி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விட்டு ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனை வார்த்தைகளையும் நம்ம மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி நினைவில் வச்சுக்கவே கூடாது. அதனால அந்த வார்த்தையும் சரி, அதனால எழக்கூடிய ஒரு பாதிப்பு என்னங்கிறத முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிட்டா முதல்ல அதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதனால இந்த பெட்ரேயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை வசம்பு அப்படின்னு மாத்திடுறேன். ஏன்னா ஓவரா பேசணும் அப்படின்னா, இல்லாட்டி தவறாத வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுது வாயில வசம்பு வச்சு தேக்க அப்படின்வாங்க. எதுக்காக இந்த வார்த்தை இவ்வளவு மோசமானதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சிறந்த வாழ்வை தடுத்து நிறுத்துகிற ஒரு செயல். அப்படி என்ன இந்த செயல் நமக்கு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காசிப்ஸ்னு ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அந்த காசிப்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, செய்யாத ஒன்றை செஞ்சதா இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறது. இதன் மூலமா ஒருத்தருடைய வாழ்வுன்றது முழுமையா மாற்றப்பட்டு அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாம ஒரு காலத்தினுடைய அடிப்படையில தடுத்து நிறுத்துறது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமே காலம்தான். இந்த காலத்தையே வளைக்கிற விதியை மாத்துற ஒரு இடம் இந்த செயல். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா இது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முதல்ல நினைவுக்கு வர்றது பைபிள்ல இருக்கக்கூடிய தூதர் அவங்க ஈசாவை காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க. இதுல எப்படி காலம் மாறும் அப்படின்னா, ஒருவேளை ஈசா அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவரை புனிதரா ஏத்துக்கிட்டு அவரை ஃபாலோ பண்றவங்க வாழ்நாள் முழுவதும் அவருக்காக கூட இருந்திருப்பாங்க. அந்த வாழ்வியல் முழுக்கவும் ஒரு பெரிய அளவுல பரிணமிச்சிருக்கும். அந்த செயல்னால ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி ஒரு இடத்துக்கு வந்தது. இப்ப காலம்ன்ற அந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தை வளைச்சிட்டாங்கல்ல. ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைங்கிறது, மகிழ்வான ஒரு வாழ்க்கைன்றது அங்க கிடைக்காம போச்சுல. அந்த ஒரு துன்பம்ன்றது அங்க நிகழ்ந்தது இல்ல. நமக்கு வாழ்க்கையில எதுவுமே சரியான நேரத்துல சரியான சமயத்துல நடந்தாதான் சார் வாழ்க்கை. அதனாலதான் 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க அப்படின்னு சொல்லி பாட்டு கூட வரும். அந்தந்த காலகட்டத்தில் அது எது நடக்கணும். அது எது நடக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காசிப்ஸ். அவன் அப்படிதான் சார், நீ பார்த்த அவன் அப்படின்னு. சரிம்மா, அவன் அப்படியாவே இருந்தாலும் உன் குடும்பமா, நீ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த எண்ணம் போய் காசிப்ஸ்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். இந்த ஆக்டர் இவரோட இப்படி இருந்தாங்க, இந்த ஆக்டர்ஸ் இவங்களோட இங்க இப்படி இருந்தாங்க, கேட்கறது நல்லா இருக்கு. ஒரு பொதுத்துறையில ஒரு பொது மக்கள் சார்ந்த ஒரு இடத்துல ஒரு வாழ்வியல்ல இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம எப்படியோ அது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது சார், நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு சார், அதனால யூஸ் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையும் தடுத்து நிறுத்துற ஒரு இடம் தான் அது காசிப்ஸ். நல்லா ஓடிட்டு இருக்கும் படம், அந்த சமயத்துல ஒரு சும்மா ஒரு காசிப்ஸ் எதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான். ஒரு குழப்பத்துல மக்களை ஆழ்த்துற ஒரு இடம் அது. ஸோ அப்ப அந்த செயல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, அந்த வசம்புங்கிற செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து மக்களை குழப்புற ஒரு இடம். அப்ப ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னா, அந்த தலைவனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்களே, அந்த ரசிகர்களுடைய மனநிலையில குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த தலைவனுடைய வாழ்வையே ஒண்ணு இல்லாம ஆக்குறது. இந்த சேம் திங் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் எப்படி இருந்தா என்ன, மக்கள் முன்னாடி எப்படி, உதவுறதுல எப்படி, ஆளுமையில எப்படி, அதை கவனிக்க வேண்டிய நம்மள வேற ஒன்ன கவனிக்க வச்சாங்க பாருங்க. அதுதான் அந்த வசம்புங்கிற செயல். எதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை விட்டு ஒழிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. சரி, ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த இடங்கள்லாம் வருது அப்படின்னா, உலகம் தோன்றின சமயத்துல இருந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களுடைய வாழ்வியலை குறை சொல்லி அந்த குறை மூலமா அவங்க சந்தோஷமா இருக்கிறது.
அது எப்படி உலகம் தோன்ற சமயத்துல மனுஷன் தோன்ற சமயத்துலலாம் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷன் வந்து டார்வினோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா குரங்கா இருந்து பிறந்தான் அப்படின்னு வரும். அதுவே நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறைவன் வந்து உருக்கெல்லாம் இங்க இறக்குறாரு அப்படின்னு. அப்ப உண்மையை சொல்ல போனா இறைவன் மனித இனத்துக்கு செய்த துரோகம். ஏன்னா இது இறைவன் மனுஷனுக்கு எப்படி துரோகம் பண்ணுவான்? அவரோட பாசத்துல இருந்து விட்டு ஒழிச்சு இந்த பூமியில போட்டார்ல. உனக்கு நான் ஒரு சொகத்தை காட்டுறேன்னு ஒரு பூமியில இந்த இயற்கை தங்கக்கூடிய நிலம், தீ, நீர், வலி, விசும்புங்கிற 5ம் கலந்த மயக்கத்துக்குள்ள நம்மள ஆழ்த்தினார் பாருங்க. நீ அங்க போ அப்படின்னு சொல்லி போட்டதுனால தானே இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த மயக்கத்துல இருந்துகிட்டு இருக்கோம். இது இந்த பாவத்துக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். உண்மையை சொல்ல போனா இறைவன் நமக்கு செஞ்ச துரோகம். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன் பாருங்க, அந்த வசம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அது எப்படி இறைவன் செஞ்ச துரோகமாகும் நமக்கு அப்படின்னா, அத்தனை மதங்களும் நம்ம வாழற வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய பாவம். நம்ம வாழ்ற வாழ்க்கையே பாவம் தான். பாவத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் இறைவனை அடையணும் அடையணும் அடையணும்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பிழை யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய இப்படி போட்டோம். இப்போ முழுக்கவும் பார்த்தீங்கன்னா அந்த வசம்புங்கிற அந்த செயலுங்கிறது முழுமையான பிழையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை வளைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் 60 வருஷ சுழற்சி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வந்து நிக்கிறோம். நம்ம பூமியில இத்தனை 2000 வருஷம் 4000 வருஷம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது காலத்தை வளைக்கக்கூடிய இடம். பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா பூமின்ற ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. இத்தனை 24 மணி நேரத்துல சுத்தி வருது சார் அப்படின்ட்டு. இப்ப இறைவன் வந்து நம்மள இங்க போட்டதுனால அவன் நமக்கு அந்த செயலை செஞ்சிட்டா அப்படின்றது ஒரு விதத்துல பாசிட்டிவ், இன்னொரு விதத்துல நெகட்டிவ். பாசிட்டிவான இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த காலத்தை வளைச்சி இந்த உலகத்தினுடைய ஒரு மாற்றங்களை பரிணாமத்தை நம்மளை ரசிக்க வச்சான் பாருங்க. அந்த இடத்துல அவன் அந்த செயலை சரின்னு ஆக்கிடுறான். அதனால நம்மளால இறைவனையும் குறை சொல்ல முடியாம போச்சு. காலத்தை வளைச்சி நம்மளை சரியென ஒரு பாவத்தை அனுபவின்னு சொல்லி அனுப்பிட்டான். அது அவனுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிளையாடல்கள் முதற்கொண்டு இந்த கல்யாண திருமணம்ன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, சிவன் இந்து மதத்தை பிறகு சிவன் என்ன பண்ணுவார்னா, ஒரு தோஷம் உருவாயிடும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கபாலத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வியாசகம் கேட்பாரு. என்னைக்கு பார்வதியை வந்து நேரில் மீட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய காதல் புத்துணர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் அவங்க வாழ்க்கை சிந்தை தெளிஞ்சு அந்த என்ன சொல்றது ஹரிச்சந்திரன் கதைலாம் உங்களுக்கு தெரியும். அந்த அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல, மோசமான ஒரு வாழ்வியல பார்த்து மறுபடியும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது வாழ்க்கையில ஒரு மாயையை மீட் பண்ணும்போது புதுசா ஒரு வாழ்க்கைன்றது தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திருவிளையாடல்ன்ற கான்செப்ட் வந்துடும். இறைவன் ஆடும் ஆட்டம் அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா, இது ஸ்பிரிச்சுவலா நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இறைவன் வந்து நம்மளை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு. அப்ப இந்த வசமுங்கிற செயலே பார்த்தீங்கன்னா அவனுடைய விளையாட்டு. ஆனா இறைவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இறைவன் விளையாடுற விளையாட்டு காலத்தினுடைய அடிப்படையில. நாம இறைவனா? தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வியல் ஒரு இறை வாழ்வியலா? அப்ப நாம செய்யும் பொழுது சக மனிதனுக்கு செய்யும் பொழுது அது என்னவாயிடும்? நான் அகம் பிரம்மாஸ்மின் வாழற ஒருத்தவங்களும், நான் தான் கடவுள் அப்படின்னு வாழற ஒருத்தர், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு நீ அந்த வசம்பு செயலை செய்யலாம். நான் ஒரு அப்பாவி சார், என்னன்னே தெரியாது சார், நான் என்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நான் கடவுள் அப்படின்னு நினைச்சு நீ ஒரு வாழ்வியல்ல ஒரு வசம்பு செயலை செஞ்சினா பாதிப்பை இறைவனே கொடுப்பான். காலத்தின் அடிப்படையில் இறைவன் திருவிளையாடலோட சார். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பூமின்ற ஒரு கிரகம் கிடையாது, பிரபஞ்சம்ன்ற ஒட்டுமொத்த இடங்களும் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு இடமா நம்மளை விளையாடிட்டு இருக்கான். ஸோ ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது நான் பேசுற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சைக்காலஜியா இருக்கக்கூடியவங்களுக்கு யாரா இவன் பைத்தியகாரத்தெல்லாம் பேசுறான் அப்படின்னு. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருவிளையாடலினுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? இப்போ இறைவன் எப்படி இருப்பான்ற ஏக்கத்துல பேரருளானவன் எப்படின்னே தெரியலையே, அவன் அடைஞ்சே ஆகணுமேன்ற அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க. அந்த ஏக்கத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டான். குழந்தை இறைவனுடைய குழந்தைகள் தானே எல்லாமே, குழந்தைகள் எல்லாமே ஏக்கப்படட்டும் சொல்லி விட்டு போயிட்டான் பாருங்க.
அப்ப அந்த பாசமுக்கு இருக்கு, அந்த திருவிளையாடலான ஒரு பாசம் இருக்குல்ல, அதை வந்து நினைச்சு நினைச்சு கோவப்பட்டு திட்டி புகழ்ந்து என்ன வேணா பண்ணி அனுபவிக்கிற ஒரு சுகம் பேரின்பம் ஸ்பிரிச்சுவல்ல வந்து நின்றுடும். அப்ப அந்த வசம்புங்கிற செயல் என்ன அப்படின்னா, காலத்தை வளைத்து வாழ்வியலை தடுக்கும் இடம். ஆனா இறைவன் பாருங்க வாழ்வியல் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் செய்த அந்த வசம்பு செயல் அவனுக்கு சொல்லலாம், இறைவனுக்கு துரோகம். இறைவன் செய்யும் துரோகம் நம்ம பூமியில மனுஷரை வாழ விட்ட ஒரு நல்ல அசுரன். நம்மளை ரசிக்க சொல்லி விட்டுட்டு போன அசுரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ருசியை எடுத்ததுக்கு அப்புறம் மனுஷன் வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வர விஷயங்கள் இது எல்லாமே நடக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா புத்திசம்னு சொல்ற ஒரு விஷயம். அதனால தான் அகம்னு அமர்ந்துக்கிட்டு நீ எவ்வளவுதான் என்னை விட்டு விலைக்கு வைடா, நான் வரந்தா உன்னை தேடி அப்படின்னு சொல்லி அந்த புத்திசம்ல நம்ம தேடி அடையிற ஒரு இடங்களே அதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் நட்சத்திரமா மாறிடுறாங்க, சூரியனா மாறிடுறாங்க, கிரகங்கள்ல ஒன்னா போய் நின்றுறாங்க அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களும் ஸ்பிரிச்சுவலினுடைய ஆழ்ந்து உணர்ந்து அனுபவித்து திட்டி தீர்த்து பாடி தீர்த்து புகழ்ந்து தீர்க்கிற ஒரு இடம் தான் திருவிளையாடல். அதுதான் வசம்புங்கிற ஒரு செயல். இறைவனை பொறுத்த வரைக்கும் துரோகம் சொல்லிக்கலாம், இறைவனை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் சொல்லிடலாம். ஏன்னா துரோகம் சொன்ன மனசு காயப்படும், அதனால திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திடலாம் இறைவனை பொறுத்த வரைக்கும். இப்ப சைக்காலஜிக்கலா வருவோம். சைக்காலஜிகளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை கொண்டவங்க. இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுங்களா, இங்க அந்த அகம் பிரம்மாஸ்மின்ற கான்செப்ட் இருக்காது. சைக்காலஜி தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா துறையை சார்ந்த வளர்ச்சியும் தன்னம்பிக்கை கொண்டவங்களும் அந்த சைக்காலஜிக்குள்ள வருவாங்க. இவங்கள யாரெல்லாம் துரோகம் செய்வாங்கன்னா, எப்படிலாம் துரோகம் செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேனே, தன்னுடைய தனிமைக்காக தன்னோடு பழகிய ஒரு இன்பமான மனிதர்களை விட்டு அவர்களுக்கு அவங்களுக்கு மன வலியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இத்தனை நாள் பழகின ஒரு பழக்கம் காலத்தினுடைய அடிப்படையில திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் மாறிடுச்சு சார், அதனால உன்னை வந்து பார்க்கலடா. பார்க்கும்போது பேசாத ஒரு இடம் இருக்குல்ல, கடைசி காலத்துல கூட நான் பார்க்க மாட்டேன்ற அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் இவங்களுடைய பிழையா காலத்தினுடைய ஒரு வசம்பான செயலா மாறிடுது. அது எப்படி, எனக்கு பிடிக்கல நான் விலகிட்டேன், இதுல என்ன இருக்கு, இது எப்படி நான் அவன் வாழ்க்கை கெடுத்துட்டு ஆயிடும். இருக்கும் பொழுது அனுபவிச்ச ஒரு இன்பங்கள் இருக்குது இல்ல, அந்த இன்பங்களுக்கு மதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பார்க்கும்போது ஹைடா எப்படி இருக்கு, ஓகே. சக மானுடம் என பேசி சக மானுடம் என பிரியும் செயல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த செயலை செய்யாத அத்தனை பேரும் உங்களுடைய வாழ்க்கையிலே திருவிளையாடல் ஆடிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அந்த சமயத்தை நினைச்சு பார்த்தா தெரியும், காதலர்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், உறவுகளை சார்ந்தவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், நண்பனை இழந்தவங்களுக்கு தெரியும். அப்படி இழக்கும் போது அதனால வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்குல்ல, காலம் பிரிச்சு வைக்கதான் செய்யும் சார். ஆனா அந்த காலத்தை பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் நீ சக மானுடத்தை பார்க்கும்போது புன்னகையில பேசி புன்னகையில முடிச்சுட்டு போனோம்ல, அந்த இடத்தை தவிர்த்துட்டு தன்னுடைய இடத்த நீங்க தாங்கி பிடிச்சிட்டு நான் வந்து அப்படி வாழ்ந்தவன், நீ தான் வந்து என் காலில் உழணும் அப்படின்னு வந்து நின்னா உன்னுடைய செயலால ஒருத்தருடைய வாழ்வியலுடைய காலத்தை வளைக்க முற்படுறன்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய பேரண்டத்துல பூமிங்கிற ஒரு கிரகத்துல காலத்தை வளைக்கிற சக்தி நம்மள மீறிய ஆற்றலுக்கு இருக்கு, இது ஸ்பிரிச்சுவலா. ஆனா அந்த காலத்தை யாரு வளைக்க முற்படுறானோ, எவெல்லாம் வந்து புன்னகைக்க மறக்கிறானோ அவன் அத்தனை பேரும், அதாவது நம்ம வாழ்ந்து நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க, நம்ம கூடவே இருந்த காதல் இருக்கு பாருங்க, நம்ம கூடவே இருந்த உறவு இருக்கு பாருங்க, தினம் தினம் பார்த்து தேம்பி அழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, தினம் தினம் பார்த்து ஆறுதல் சொல்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்தை ஒதுக்கி வைக்கும் போது மனம் வலி கொள்ளும். செயலை செஞ்சவனுக்கு வலி கொள்ளுதோ இல்லையோ, பிரிஞ்சவனுக்கு மனம் வலி கொள்ளும். அப்படி அவன் மனம் வாடுகிற போது வலிக்கும் பொழுது ஒரு கால அளவு இருக்கு பாருங்க, நினைவு அப்படின்ற ஒரு கால அளவு இருக்குல்ல, அந்த நினைவுன்ற கால அளவை கொடுத்தவனுக்காக நினைவுல வந்து நிற்கும். இது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு, ரசிகை எனக்கு வந்து வாழ வச்சவன் சார் அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் வரும். அந்த செயல் அதை செஞ்சவங்கள வாழ வைக்கும். அதனாலதான் அவன் எத்தனை கொலை பண்ணாலும் சரி, எத்தனை பாவம் பண்ணாலும் சரி, தலைவன் சார் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள வாழ்ந்துடுறான். ஆனா ஒண்ணுமே இல்லாத சில பர்சன்ஸ் செய்யற அந்த வசம்பு செயல் இருக்கு பாருங்க, அந்த செயல் என்ன பண்ணுனா மனசுல ஒரு வலியை உருவாக்குதுல, அது குழந்தையினுடைய ஏக்கம். அந்த ஏக்கம் பிரபஞ்சத்தின் வரைக்கும் அதிர்வை உருவாக்கும். என் காலம், அந்த காலத்தை என்னுடைய வலியா ஒருத்த மாத்தி கொடுத்துருக்கான்.
இப்போ சைக்காலஜிக்கலாக நம்ம பார்த்தாலும் எல்லா விதமான துறை சார்ந்த வல்லுநர்களும் வந்து நிற்கிற இடம் எங்கன்னா, நம்ம யோசிக்கிற, நம்ம சிந்திக்கிற செயல் முழுமையான எந்த சிந்தனையும் இல்லாமல் யோசிக்கிற செயல் பிரபஞ்சத்துக்கு தெரியும். நம்மளுடைய முயற்சி பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்ப அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்ன பண்ணும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல காலத்தினுடைய அளவு வேற ஏதோ ஒரு நம்ம வச்ச ஆன்மாவுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஆன்மாவினுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி, யார் அது அப்படின்னு உத்து பார்த்து அதுக்கு ஒரு இடிய கொடுக்கும். நிச்சயமா அந்த பாதிப்பை அவங்க ஏற்படுத்தும். ஸோ இப்போ சைக்காலஜிக்கலாக இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா திருவிளையாடல் வந்து முடிஞ்சிருது, இறைவன் ஆடும் ஆட்டம் அப்படின்ட்டு. சைக்காலஜிக்கலாக பார்த்தா பிரபஞ்சத்தினுடைய காலம்னு சொல்லி வந்து முடிஞ்சிருது. காலத்தை வளைக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு உண்டு. பூமி அப்படியே சுற்றினே திடீர்னு நின்று என்ன சார் அவங்க எல்லாம் பண்ணுறோம் சார். அப்போ ரெண்டு பேருமே எங்கே வந்து ஒத்து போகிறாங்க அப்படின்னா, காலம்ன்ற ஒரு இடத்துக்குள்ள இந்த வசம்பு செயல் வந்து நிற்குது. இப்போ ஸ்பிரிச்சுவலாக ஃபியூச்சரில் எப்படிப்பட்டதா இது மாறப்போகுது அப்படின்னா, ரசனை காதல் என்பதற்குள் வந்து நிற்க போகுது. அது எப்படி ரசனை காதலுக்குள்ள வந்து நிற்கும்? என்னுடைய ரசனை இயற்கை, நான் ரசிக்கிறது இயற்கையப்பா, பார்க்கிற அந்த இயற்கை என்னோடு பிரதிபலிப்பா இருக்கு, நான் முழுமையா ரசிக்கிறேன். என்னுடைய காதல் உறவுகள், நான் வாழுற வாழ்க்கை, இது எல்லாமே. இப்ப இந்த விளம்பரம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அவங்க முழுக்கவும் வசம்பு செயல் செய்யறவங்க தான். ஏன்னா இது இப்படி ஒரு பாதிப்பு எனக்கு கொடுத்துட்டியே. விளம்பரம்ங்கிறது ஒரு ஹோப், நம்பிக்கை, பார்க்குற அந்த ஒரு 60 நொடிகளில் நமக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இவங்க நல்லவங்கன்னு காட்டுறாங்க, நல்லதான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லதா இல்லைன்னா என்ன ஆகும்? வசம்பு செயலாக தான் மாறும். அதுவே அவங்க காட்டுற அந்த விளம்பரம் சரியான விளம்பரமா சரியான ப்ராடக்ட்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. அதுவே அவங்க தவறான ஒன்றா அவங்க சித்தரிச்சாங்க, நமக்கு போதிக்கிறாங்க, தவறான ஒரு கருத்தியலை நமக்கு கொடுக்குறாங்கன்ற பட்சத்தை பாதிப்பு கொடுக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அந்த ரசனை காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு விட்டுறது. அது எந்த ஒன்று, நான் இயற்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ரசனை காதல்ங்கிறது இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் வாழ்வியல் அதுக்குள்ளே வச்சிடுறேன். அது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி ரசிச்சிங்க. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை நான் கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நம்மளுடைய காலத்தை மற்றவங்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு வாழ்ந்தா பாதிப்பு, நம்மளுடைய காலத்தை நம்மளுடைய சிந்தனையினுடைய கேள்விகளுக்குள்ள ஒப்பிட்டு வாழ்ந்தா வாழ்வு. எப்பவுமே கேள்வியா முடிப்போம், இப்போ மறுபடியும் அந்த கேள்வியா மாத்தலாம். நான் முயற்சி பண்றேன். காலத்தினுடைய விளம்பரம் தான் வாழ்க்கையா? அந்த வசம்பு செயல் எப்படி மாத்திரம்? விளம்பரம் தான் வாழ்க்கையா? அந்த விளம்பரம் என்ன? என்னை காக்குமா, என்னை அழிக்குமா? இந்த கேள்விகளோட நிறுத்த மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்க பாண்டியா. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆனா பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த என்னை அழிக்குமா காக்குமான்ற கேள்வியில நிறுத்தினேன். நிச்சயமா அந்த விளம்பரம் சரியானதா இல்லைன்னா அழிச்சிடும். ஏன்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த விளம்பரம் சரியானதா இல்லை அப்படின்னா இறைவனுடைய திருவிளையாடல் பார்த்துட்டு இருக்கு, அழிச்சிடும்.